ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி. இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஐ ஆம் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நான் உங்களுக்கு டைப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் ஈஸியாக. கரெக்டாக அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே எடுக்கிறது வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா, ஓகே, ஐ ஆம் ரெட் கலரில் கொடுக்குவா, தனியாக இருந்தால் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோங்கிறது ஒரு சின்ன, நான் இதுலேருந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகே, ஓகே, ஐ ஆம் ஒரே ஒரு வேர்பு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஐ ஆம் லேர்னிங், இது பார்த்தோம். அடுத்தது ஓகே, ஐ ஆம் தூக்கிட்டு ஹி இஸ் லேர்னிங், அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். அப்புறம் she is learning, அவள் கற்றுக்கொண்டிருக்கிறாள். விட்டுட்டேன். ஓகே, அடுத்தது he she it இல்லையா? அடுத்தது it is learning. இதெல்லாம் பார்த்தது நம்ம. சாரி, மன்னிக்கணும். ஓகே, it is learning. ஓகேவா? ஓகே, அடுத்தது that is learning. எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? அடுத்தது ஸோ ஐ ஆம் முடிஞ்சது, ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், தட் இஸ் முடிஞ்சது. சரியா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம நேற்று பார்த்தது வந்து ஓகே, வி தே, இங்க பாருங்க ஸ்கிரீன்லயே இருக்கு. ஓகே, வி ஆர் லேர்னிங் இல்லையா? வி ஆர் லேர்னிங். அடுத்தது அந்த வியை தூக்கிட்டு அடுத்தது தே ஆர் லேர்னிங். ஓகே, புரிஞ்சதுங்களா? ரொம்ப ஈஸி தான். ஓகே, அந்த இட்டு, அதான் உங்களுக்கு ஹீ தெரியும், ஷீ தெரியும். இட்டுன்னு இது, தட்டுன்னு அது. இப்போதைக்கு நம்ம வந்து திஸ், அதுக்கப்புறம் தீஸ், தோஸ் அதெல்லாம் நம்ம வந்து தொடல. ஓகேவா? அதாவது இது வரைக்கும் நம்மளுக்கு இது இருந்தா போதும். நீங்க இதுல வந்து பேசுங்க. ஐ ஆம் லேர்னிங், ஷி இஸ் லேர்னிங், ஹி இஸ் லேர்னிங், இட் இஸ் லேர்னிங், தட் இஸ் லேர்னிங். அடுத்தது வி ஆர் லேர்னிங், தே ஆர் லேர்னிங். லேர்னிங்னா நீங்க அந்த இடத்துல வந்து வேற வெர்பெல்லாம் போட்டுக்கணும். சரியா? பாடி ஆக்ஷன் வெர்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லிக் கொடுக்கணும். என்னன்னா ஓகே, இப்போ நம்ம யூ ஆர் லேர்னிங், நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாய். யூ வந்து சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஓகேவா? ஏன்னா இப்ப நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இன்னும் நம்ம வேற எதுக்கே போகல. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு செயல் நடைபெறுவதைத்தான் நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடைபெறுவதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றாங்க ஆங்கிலத்துல. அதைத்தான் இப்ப நம்ம கத்துட்டு இருக்கோம். இதுல இந்த யூ வந்து நீக்கும் யூஸ் பண்ணுவாங்க, நீங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கும் யூ ஆர் லேர்னிங் தான் சொல்லணும். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஆங்கிலத்துல யூ ஆர் லேர்னிங் தான் சொல்லணும். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வேணா போட்டுக்கோங்க. நேற்று என்னென்ன பார்த்தோம்? ஓகே, யூ ஆர் லேர்னிங், யூ ஆர் சிங்கிங்,
யூ ஆர் டான்சிங். ஓகே, எல்லாத்துக்குமே ஓகே நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ஸோ ஐ ஆம் எப்படி யூஸ் பண்ணணும்? ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், தட் இஸ். அதாவது ஐ ஆம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்? ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ், தட் இஸ். அதை வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்? அப்புறம் வி ஆர், தே ஆர், யூ ஆர், இது எல்லாத்தையும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இது வரைக்கும். கிளியரா இருக்கீங்களா? அவ்வளவுதான். சரியா? இவன் நான் வேணும்னா ஃபார் இதுக்கு இந்த இடத்துல யூவும் போட்டுறேன். ஈஸியா இருக்கா ஃபாலோ பண்றதுக்கு? ஓகே, அவ்வளவுதான். இது வேணா அதே கலர்ல கொடுத்துடலாம். அன்பு, டைம் வேஸ்ட் பண்ணாத அன்பு. ஓகே, யூ ஆர் லேர்னிங். சரியா? நீங்க அதே சமயத்துல நான் சொன்ன அந்த ஐ, ஓகே, அப்புறம் ஹி, ஷி, இட்டு, தட்டு, அப்புறம் இப்ப நீங்க கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற வி, தே, யூ, இது எல்லாமே ப்ரொனவுன்ல வரும். ப்ரொனவுன்ஸ். ஓகே, அப்புறம் நம்ம பார்த்த ஆம், இஸ், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஆர், இது எல்லாமே ஆக்சிலரி வெர்ப். சரியா? அதுக்கப்புறம் கூட வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி சேர்த்து எல்லாம் சொல்ல வேண்டியதான். ஒரே பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு நீங்க வெர்புல என்னென்னு கண்டுபிடிக்கணும். பாடி ஆக்ஷன் வெர்ப்ஸ்க்குலாம் அதோட அர்த்தத்தை எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஒகாபுலரி வேர்டு, இந்த பீடியாட்ரிஷியன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு ஆங்கிலத்துல அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே பார்த்துக்கிறோம். அப்புறம் பெடகாகி அப்படிங்கிற வார்த்தையும் எப்படி உருவாச்சுங்கிறதையும் பார்த்துருக்கிறோம். அப்புறம் பெடோ பேப்டிசம். ஓகே, நீங்க ஆங்கிலத்தை கத்துக்கும் போது ஆங்கில சொற்களையும், அதைத்தான் ஆங்கில சொற்களை கற்றுக்கொள்வதைத்தான் நம்ம ஆங்கிலத்துல வந்து ஒகாபுலரின்னு சொல்றாங்க. அதுலயும் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது எங்கிட்ட இருந்து வந்து நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷும் அழகா நீங்க கிராமரோட கத்துக்கலாம். ஓகே, நான் மெதுவா தான் போவேன், ஆனா ஆழமா கத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கூடவே வந்து நீங்க இந்த ஒகாபுலரியும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் கத்துக்கணும். இப்ப நான் அந்த பீடியாட்ரிஷியன், இங்க பாருங்க, இப்ப நான் இந்த வார்த்தைய ஓகே நான் வந்து இப்ப இது சொல்லும் போது இந்த பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஓகே ரூட் வேர்ட்ஸ், கிரீக் ரூட் வேர்ட்ஸ்லாம் என்னங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன? பெய்டோ, அயாட்ரியா, அப்புறம் ஷன். ஷன்னுன்னா ஒரு துறையில சிறந்து விளங்குபவர்களை ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ பீடியாட்ரிஷியன். ஓகே, அப்புறம் பெடகாகி. பெடகாகினா டீச்சிங் சப்ஜெக்ட் இல்லைன்னா டீச்சிங் மெத்தடாலஜி. அப்புறம் பெடோ பேப்டிசம். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த பிஇடி வரும் பாருங்க. ஓகே, இதுல ஏன் சார் பிஏஇடி வந்துச்சுன்னா? பிஏஇடி வந்துச்சுன்னா அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிஇடி வந்துச்சுன்னா அது அமெரிக்கன் இங்கிலீஷ். சரியா? அப்புறம் பெடாலஜி. இது எல்லாமே நீங்க பார்த்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சீங்கன்னா, இந்த வார்த்தைகள் மொத்தம் 5 வார்த்தைகள் இருக்கா, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தைகள் சம்பந்தமானது. அவ்வளவுதாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓகே சரி இப்ப பாத்துக்கோங்க, இந்த 5 புது வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு 4வது நாள் வரைக்கும் முதல்ல இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரொனவுன்னா என்ன, ஆக்சிலரி வெர்ப்னா என்ன, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஓகே அழகா வந்து கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதாவது நம்ம எப்பவுமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல இருந்துதான் நம்ம தெரியாத விஷயத்த கத்துக்கணும். சரியா? பாருங்க, ஓகே ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே நான் ஒரு 28 வச்சுக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை.
28 அன்பு டைம் போகுது பாருங்க. இப்போ ஐ ஆம் லேர்னிங் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்குறது தான் பாக்குறோம். ஓகே, ஒகாபுலரி ஏற்கனவே 5 வார்த்தைகள் பார்த்திருக்கோம், ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஓகே, ஐ ஆம் லேர்னிங் இதுல இருந்து எப்படி கொஸ்டின் உருவாகுதுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த ஆம முன்னாடி கொண்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஆம் ஐ லேர்னிங், புரிஞ்சுங்களா? நீங்க ஒருவேளை ஐ ஆம் சிங்கிங் சொல்லியிருந்தீங்கன்னா ஆம முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா ஆம் ஐ சிங்கிங் வந்துடும். ஐ ஆம் ஸ்விம்மிங் அப்படின்னா ஆம முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா ஆம் ஐ ஸ்விம்மிங். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இங்க பாருங்க, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை நம்ம கேள்வியா கேட்டோம்னா ஓகே எப்படி கேட்போம்? நான் கத்துட்டு இருக்கேனா, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா அப்படின்போம். அது ஆங்கிலத்துல அந்த ஆம முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா அது கேள்வி வாக்கியமா மாறிடும். ஓகே, ஆம் ஐ லேர்னிங் அதே மாதிரிதான். சோ நம்ம என்ன பண்றோம்? ஆம்ங்கிறது என்னது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஆக்சிலரி வெர்ப். அந்த ஆக்சிலரி வெர்ப முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா, ஐக்கு முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா ஓகே, அது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சென்டென்ஸா மாறிடும். நீங்க கேள்வி கேட்டுக்கலாம், நீங்களாவே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிற மாதிரி. நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா, ஆம் ஐ லேர்னிங்? ஓகே, ஒருவேளை ஐ ஆம் ஸ்விம்மிங் சொன்னீங்கன்னா ஆமக்கு முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா ஆம் ஐ ஸ்விம்மிங் முடிஞ்சது. ஓகேவா? அடுத்தது இதுக்கு வரேன். ஓகே, ஹீ எல்லாத்துக்கும் அதே ரூல் தான். ஹீ இஸ் லேர்னிங் அப்படின்னா இதை கேள்வி வாக்கியமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அந்த இசை முன்னாடி கொண்டு போயிருங்க. ஸோ ஒரு வாக்கியத்துல வந்து முதல் சொல்லோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இஸ் ஹி லேர்னிங்? ஓகேவா? இதுல அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு ஃபோனடிக் சவுண்ட் அப்படிம்பாங்க, உச்சரிப்புல நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாடுலேஷன் கொண்டு வரணும். இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம்ங்கிறதுனால இஸ் ஹி லேர்னிங், புரிஞ்சதுங்களா? இஸ் ஹி லேர்னிங். ஓகே, அது நீங்க ஒரு கேள்வியா கேட்கணும். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேனா, அவன் கற்றுக்கொண்டிருக்கிறானா? ஓகே, அடுத்தது இதே இது நீங்க இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஓகே, she is learning to, sorry, she is swimming. அவ்வளவுதான், இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்க. எல்லாத்துக்கும் அதே ரூல் தான். புரிஞ்சதுங்களா? ஓகே, அதே தான் இட்டுக்கும். ஓகே, இப்போ இட் இஸ் வாக்கிங். ஒரு பூனையை பார்த்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் வாக்கிங். இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் இட் வாக்கிங்? ஏன்னா இப்ப நம்ம இது வரைக்கும் நான் உங்களை எப்படி கொண்டு போயிருக்கேன்னா ஒரு சென்டென்ஸ், ஒரு 3 வார்த்தையில ஒரு சென்டென்ஸ் சொல்றதுக்கும் அந்த சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்வியை உருவாக்குறதுக்கும் நான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது நடக்கிறதா? ஓகே, இது நடக்கிறதா? இது நடந்து கொண்டிருக்கிறதா? சாரி, மன்னிக்கணும், இது நடந்து கொண்டிருக்கிறதா? இட் இஸ் வாக்கிங்னா இது நடந்து கொண்டிருக்கிறது. இஸ் இட் வாக்கிங்னா இது நடந்து கொண்டிருக்கிறதா? ஓகேவா? அடுத்தது தட் இஸ். ஓகே, தட் இஸ் வாக்கிங். சும்மா இப்போதைக்கு வந்து வேர்ப் எல்லாம் போட்டுட்டு ஓகே, வேர்பை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிட்டே வர வேண்டியதான். ஓகேவா? இது முன்னாடி போடும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க வந்து டெய்லி இங்கிலீஷ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் வாக்கிங் சொல்லிட்டேன்னா தட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, நீங்க அது கேள்வியா மாத்தணும்னா இஸ் தட் ஒர்க்கிங்?
ஓகேவா? முடிஞ்சது. அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்த்த, ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, அடுத்தது வீல பார்த்தோம் இல்லையா? ஓகே, வி ஆர் ஓகே ஸ்டடிங் வச்சுக்கலாம். வி ஆர் ஸ்டடிங். இது எப்படி நீங்க கேள்வி வாக்கியமா மாத்துவீங்க? ரொம்ப ஈஸி. ஆற முன்னாடி கொண்டு போயிருங்க. எல்லாத்துக்கும் அதே ரூல் தாங்க. அந்த ஆக்சிலரி வெர்ப முன்னாடி கொண்டு போயிருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஆர் வி லேர்னிங், சாரி, ஆர் வி ஸ்டடிங்? ஓகே, அடுத்தது ஓகே, இது வரைக்கும் என்ன வார்த்தை? தே ஆர் சிங்கிங். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஆற முன்னாடி கொண்டு போயிருங்க. ஆர் தே சிங்கிங்? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே ஓகே, நான் வந்து என்னுடைய இன்னைக்கு யூஆ பவர்ஃபுல்ல லெசன்ஸ்ல போட்டிருப்பேன். ஓகே, டெய்லி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கத்துக்கிட்டே வந்துட்டீங்கன்னா போதும். சரியா? ஓகே, இதெல்லாம் கேள்வி வாக்கியங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம கிரீக் ரூட் வேர்ட்ஸ்லாம் இதை வேணா கிரீன் கலர்ல கொடுத்துக்கிறேன். ஓகே மக்களே, இந்த ரூட் வேர்ட்ஸையும் தயவு செய்து வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க உங்களை. ஓகேவா? முதல்ல பார்த்தது வந்து பெய்டோ. ஒரு நிமிஷம். ஓகே, பெய்டோஸ், சாரி பெய்டோ. பெய்டோன்னா சைல்டு. அழகா பதிஞ்சிடணும் மனசுக்குள்ள. ஓகே, அடுத்த ஒரு வார்த்தை பார்த்தோம். என்ன? அயாட்ரியா. அயாட்ரியானா மெடிக்கல் ஹீலிங். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரூட் வேர்ட்ஸ். ஓகே, மெடிக்கல் ஹீலிங். அடுத்தது பெய்டோ, அயாட்ரியா. ஓகே, அடுத்தது என்ன வார்த்தை பார்த்தோம்? அககோஸ். ஓகே, அககோஸ் அப்படின்னா டு லீடு. ஓகேவா? அககோஸ்னா டு லீட். ஓகே, அதை இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். இன்னும் கம்மியான வார்த்தைகள் தான் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே ஓகே. அடுத்தது வந்து லோகோஸ். லோகோஸ்னா ஓகே சயின்ஸ். ஸோ பெய்டோவும் அயாட்ரையாவும் இங்கிலீஷ்க்கு போய் அங்கே ஒரு வார்த்தை உருவாகுது. அதுதான் பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பெய்டோவும் அககோஸும் ஓகே இங்கிலீஷ்க்கு போய் அங்கே ஒரு வார்த்தை உருவாகுது. அதுதான் பெடகாகு, பெடகாஜி. ஓகே, நேற்று அதை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஓகே, அப்புறம் பெய்டோஸும் லோகோஸும் இங்கிலீஷ்க்கு போய் ஓகே அங்கே ஒரு வார்த்தை உருவாகுது. அதான் பெடலாஜி. இங்க இருக்கும் பாருங்க. ஓகே, அப்புறம் நேத்து இது பார்த்தோம், அந்த பேப்டிஸ்மா. ஞாபகம் இருக்கா? ஓகே, ஓகே பேப்டிஸ்மான்னா என்ன அர்த்தம்னா வாஷ், கழுவுதல். ஓகே, இதுக்கு நம்ம தமிழ்ல என்ன பெடோ பேப்டிசம் அப்படின்னா ஞான ஸ்நானம். ஓகேவா? ஓகே, அதாவது அதாவது என்ன சொல்றது? ஓகே, ஃபாதர்ல அதாவது சர்ச்சில் ஓகே ஃபாதர்கிட்ட போய் பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து ஓகே இதை மட்டும் நான் எழுதுறேன். ஓகே, சரி, நேற்று வீடியோவை பார்த்துக்கோங்க மக்களே. ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கிரீக் ரூட் வேர்ட்ஸ். இது எல்லாமே அது கிரீன்ல கொடுக்குறேன். ஆல் ஆர் கிரீக் ரூட் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க ரூட் வேர்டை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஆங்கிலத்துல ஓகேவா ஒரு வார்த்தை ஓகே ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை ஒரு சொல்லு ஆங்கிலத்துல ஒரு சொல்லோட
ஒரு ஒரு சொல்லோட அர்த்தத்தை ஓரளவுக்கு உங்களால் யூகிக்க முடியும். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த பெடோ பேப்டிசம் நான் சொன்னேன் இல்லையா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வார்த்தைக்கு பெடோ, ஓகே, ஸ்பெல்லிங் மட்டும் ஓகே. பெடோ அப்படின்னா நான் வந்து இந்த வார்த்தை வந்து ஓகே அதாவது ரிலேட்டட் டு குழந்தைகள் அப்படின்ட்டு நான் என்னால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்போ இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த ரூட் வேர்ட்ஸுக்கும் ஓகே அந்த ரூட் வேர்ட்ஸ்க்கான அர்த்தங்களை ஓகே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஆங்கிலத்தில் வந்து ஒரு 30% வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி கிரீக் ரூட் வேர்ட்ஸ், லாட்டின் ரூட் வேர்ட்ஸ், பிரெஞ்சு ரூட் வேர்ட்ஸ்ல இருந்து தான் உருவாகிருக்கு. சரியா? ஓகே, சரி மக்களே. ஓகே, நம்ம இதோட இன்னைக்கு இந்த கிளாஸை இந்த செஷனை முடிச்சுப்போம். ஓகே, பாய், டேக் கேர். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் continues. சரியா? ஓகே, பாய், டேக் கேர்.